மித்ர மாட்டாளி 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரோம்காம் டிராமா மூவி. இந்த படம் அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன தெலுங்கு மூவி, அது ஸ்கூஃப் காமெடி டிராமாவை தான் எடுத்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பிரியதர்ஷி, வெனிலா கிஷோர், சத்யானி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட அத்தனை காமெடி ஸ்டார்ஸையும் ஒன்னா போட்டு ஒரு ஸ்கூஃப் காமெடி டிராமாவை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஜாதி ரத்னலோ மூவி ஃபார்மேட்ல தான் இந்த படத்தை சர்க்காசமா சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேர் ஹீரோயினை லவ் பண்றேன்னு சொல்லி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் காதல் வந்துச்சா, பொலிட்டீஷியனோட பொண்ணா இருக்கக்கூடிய ஹீரோயின் காணாம போயிட்டான்னு அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹீரோயின் எதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, ஒண்ணு சேர்ந்தாங்களாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சோஷியல் டிராமா, ஹானர் கில்லிங், ஜாதி எல்லாத்தையுமே கலந்து காமெடி டிராமா மூலியமா அட்வைஸ் பண்ண ஐடியா நல்லா இருந்துச்சு. பட் நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்கா, சட்டிலா, சிம்பிளா, போரிங்கா போயிடுச்சு. படம் அந்த அளவுக்கு ஃபன்னியா இல்ல. காமெடி ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு யூஸ்வலான தெலுங்கு காமெடி டிராமா ஃபார்முலாவை தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் மசாலா எலிமெண்ட்டை திணிச்சிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஸ்பீட் பிரேக்காகவும் அன்வான்டாவும் தான் இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. ஸ்டோரி, கண்டென்ட், ஸ்கிரீன் பெனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சொல்லி எதையுமே அக்செப்டபிளா ரியலிஸ்டிக்கா பண்ணாம விட்டாங்க. ஸ்கூஃப் காமெடி டிராமா கூட பெர்ஃபெக்டா இல்லையோன்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு தான் இவங்களோட காமெடி படத்துல இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரும் நீட்டா நடிச்சிருந்தாங்க. தமிழ் டப்பிங்க்கு விடிவி கணேஷோட வாய்ஸ் செட் ஆகலன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. டெக்னிக்கலா நல்ல படம் தான். டைம் இருந்தா போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான தமிழ் டப்டு மூவி அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. படம் கமர்ஷியலாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தாலும் காமெடியும் கான்செப்டும் படத்துல ஒர்க் அவுட் ஆகாம போனதே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு. நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இன்னும் பெட்டரா இருந்தா வாட்சபிளா டீசென்டா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. இந்த மித்ர மண்டலி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 5.2 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.